ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Let me bring up the right screen so that my participants இருக்காங்க. இன்னைக்கு மண்டே, another session. 1 second, let me bring it up here. Okay. So இன்னைக்கு மண்டே, at another session from us. போன 2 எபிசோடுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. We were able to show இந்த பிஸ்னஸில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு we were able to show you what we are doing. அண்ட் ஆஸ் அ டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றியும் பேசினோம். நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் இன்னும் இந்த மாதிரி நிறைய சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில் இன்னைக்கு வந்து இந்த பிஸ்னஸில் இருக்கிற இந்த பிஸ்னஸ்க்கும் மற்ற பிஸ்னஸ்க்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் பற்றி பேச போகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கும் அதுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் என்ன, இதுக்கும் அதுக்கு இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு த டாபிக். இன்னைக்கு நம்ம கூட ஆதி வந்திருக்காங்க. அண்ட் ஹாய் ஆதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கும். கார்த்தி வந்திருக்காங்க. ஹாய் கார்த்திக். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் பிரவீனும் வந்திருக்காங்க. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் பிரவீன். பிரவீன், இது ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ். இந்த மாதிரி நிறைய பேர், நம்மளை மாதிரி நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து ஆன்லைனில் அவங்க பிஸ்னஸ் ப்ரெசன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆன்லைனில் தான் இது வந்து லைக் நடத்த முடியும், நடத்துகிறாங்க, நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்னாலே வந்து ஒரு ரிலக்டன்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ இது ஆன்லைன் பிஸ்னஸ் தான் அப்படின்னா ஓகே, இது நம்ம காசை கண்ணில் பார்க்க முடியுமா, இல்லை நம்ம என்ன தான் பண்ணுறோம், ஆன்லைனாக எனக்கு நிறைய டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், நிறையா படிச்சிருக்கணும், நிறைய ஸ்கில் செட் இருக்கணும், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும், நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் மைண்ட் செட் இருக்குது. ஸோ இந்த செஷனில் நம்ம இதை ஆன்லைனில் பண்ணால் கூட இந்த பிஸ்னஸ்க்கும் மற்ற பிஸ்னஸ்க்கும் என்ன டிஃப்ரென்சஸ், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் சிமிலாரிட்டி சொல்கிறீங்களா, டிஃப்ரென்சஸ் சொல்கிறீங்களா, இல்லை ரெண்டுமே சொன்னாலும் ஓகே. ஓகேங்க, நன்றி சிவா. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து ஆன்லைன் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸோ இதில் எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் பண்ணுறோம். ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுன்னா அது எடுத்தோன்னே என்னால் பண்ண முடியாது. அதுக்கு நான் பிளான் பண்ணணும், ஸோ லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் கரெக்டான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், அதுக்கான மெட்டீரியல், லேபர், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஒரு சிம்பிளாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுன்னாவே, இல்லைனா ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணுன்னாவே அதுவும் ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஸோ ஐ டு ஐடென்டிஃபை த ரைட் ஃப்ரான்ச்சைஸி, அதுக்கப்புறம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அவங்களோட ட்ரைனிங் அண்டர் குரூப் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நிறைய ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் இது வந்து கம்ப்ளீட்லி ஆன்லைன்றதுனால ஐ வில் பி ஏபிள் டு ஸ்டார்ட் த பிஸ்னஸ் இமீடியட்லி இந்த சென்ஸ் லைக் நான் டே ஒன்லேருந்தே நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஆகல அதில். ஸோ ஆன்லைனில் நான் சைன் அப் பண்ணி அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தென் ஐ பிகம் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஸ்ட்ரைட் அவே, மீனிங் தட் ஐ டோன்ட் ஹாவ் டு வெயிட். எனக்கு ப்ராஃபிட் வந்து அதை நான் கண்ணால் பார்க்குறதுக்கு வந்து ஐ டோன்ட் ஹவ் வெயிட் ஃபார் லைக் 6 மந்த்தோ இல்லை 3 மந்த்தோ இல்லை 1 இயரோ தேவையே கிடையாது. ஸோ நான் இன்றைக்கி ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், இன்றைக்கே நான் பிஸ்னஸ் ஓனர் ஆகிட்டேன். ஸோ எடுத்து மேபி லைக் 1 வீக் இல்லைன்னா 1 மந்தில் கூட என்னால் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியல. அது ஒரு மெயின் அட்வான்டேஜ் இல்லை. இன்னொன்று என்னென்னா டேக்ஸ். ஸோ நான் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நான் சம்பாதிச்சாலுமே நான் வந்து ஆப்வியஸாக டேக்ஸ் கட்டணும். ஸோ இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்லேயும் ஆப்வியஸாக என்னோடய பிஸ்னஸ் நான் ரெஜிஸ்டர் பண்ணணும், நான் கண்டிப்பாக டேக்ஸும் கட்டணும். ஸோ எப்படி அங்கே வந்து என்னோடய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கிளைம் பண்ண முடியுமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து என்னோடய எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் என்னால் வந்து இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்லையும் கிளைம் பண்ண முடியும். அது ஒரு இது இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ், இப்போ ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் சொன்ன மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து அது நல்லா போயிட்டுருக்கு இப்போது. ஸோ அதுக்கு வந்து ஒரு பேர் வாங்கிட்டேன் நான். இப்போ நான் இந்த பிஸ்னஸை வந்து அடுத்த கடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அகெயின் ஐ டு அண்டர்கோ த சேம் ப்ராசஸ். நான் இன்னொரு லொக்கேஷன் போய் ஐடென்டிஃபை பண்ணணும்,
இன்னொரு பிஸ்னஸ் வந்து நான் அதே என்னோட சேம் ரெஸ்டாரண்ட்டை திரும்பி நான் இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும்னா. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஆன்லைன் பிஸ்னஸ்ன்றதுனால இஃப் ஐ வாண்ட் டு ஸ்கேல் அப் மை பிஸ்னஸ் அப்படின்னா ஐ கேன் டூ இட் இமீடியட்லி வித்தவுட் ஆடிங் எனி இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் எனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதெல்லாம் எதுவுமே நான் வெயிட் பண்ண தேவையில்ல. ஸோ நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகே ஆஃப்டர் 3 மந்த்ஸ் இல்லை ஆஃப்டர் 2 மந்த்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகே இதான் என்னோடய பிஸ்னஸ் சூப்பராக போயிட்டுருக்கு, நான் இதை வந்து இன்னும் அடுத்த கடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஐ கேன் டூ இட் ஸ்ட்ரைட் அவே. ஸோ அதுவும் இதே மாதிரி தான். ஐ டோன்ட் ஹவ் டு வெயிட் ஃபார் 3 மந்த்ஸ், ஐ கேன் டூ இட் அந்த டே ஒன் இட் செல்ஃப். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஸோ என்னோடய ப்ராஃபிட் வந்து சீக்கிரம் எனக்கு ஆர்ஓஐன்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து ப்ராஃபிட்டுன்னு சொல்லலாம். அது வந்து எனக்கு சீக்கிரம் கிடைச்சிடுது. அதே சமயம் வந்து இந்த லேபர் ரிலேட்டட் தலைவலிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இதுக்கு நான் தான் ஓனர். ஸோ எல்லாமே என்னோடய கையில் தான் இருக்குது. ஸோ அகெயின் இட் இஸ் ஃப்ளெக்சிபிள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் வெக்கேஷனில் இருக்கேன், வாஸ் ஏபிள் டு டேக் மை பிஸ்னஸ் அண்ட் தென் ஒர்க் ஆன் இட். இப்போ இதே வந்து நான் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ நம்பிக்கையான ஒரு ஆளை வந்து நான் தேடியே வைக்கணும். அகெயின் அவங்க நான் எவ்வளோ உழைப்பு போடுறேனோ அது மாதிரி அவங்க உழைப்பு போடணுன்ற எதிர்பார்ப்பு வந்து என்னால் இருக்க முடியாது. ஸோ அவங்களோட விருப்பம் அது. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அப்படி தான் பண்ணுவாங்க. பட் அதே நானாக இருந்தேன்னா ஐ ஹவ் டு புட் மை ஹார்ட் இன் டு இட் அண்ட் தென் ஒர்க் ஃபார் இட். ஸோ இந்த பிரச்சனைலாம் வந்து இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் கிடையாது. ஸோ என்னோட இது கம்பேரிசன் எப்படின்னா, ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ஓகே இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். பட் ஆஸ் எ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக என்னால் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் சக்சீட் ஆக முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அட் த சேம் டைம் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இதை ஆன்லைன் பிஸ்னஸை பார்ட் டைமோ சைட் ஹஸ்லாம் நான் பண்ணி இதில் சக்சீட் ஆகிறது வந்துட்டு மேபி லைக் 95% வந்து சாத்தியம் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா அத்தனை பேர் வந்து இதில் வந்து காட்டியிருக்காங்க, நாங்களும் சாதித்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் இதான் சிவா என்னோட ஃபீட்பேக். சூப்பர் சூப்பர், தேங்க்ஸ் பிரவீன். ஸோ பிரவீன் சொன்ன கப்புள் ஆஃப் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டைம் டு ஸ்டார்ட் அப் அண்ட் ரன்னிங் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் மேட்டர் ஆஃப் வீக்ஸ். மற்ற ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் நீங்கள் அவ்வளோ குயிக்காக நீங்கள் வந்து அப் அண்ட் ரன்னிங் பண்ணவே முடியாது. அதுக்குன்னு ஏகப்பட்ட சேலஞ்சஸ் நமக்கு வந்து சேரும். ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை. மேட்டர் ஆஃப் 2 வீக்ஸ் ஆர் லெஸ் ஐ வுட் சே. நீங்கள் டிசைட் பண்ணி எஸ் இதில் நான் இறங்குறேன்னா இல்லையா டிசைட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னா யூஆர் ஆல்மோஸ்ட் தேர். ரெண்டாவது உங்கள் வெப்சைட் அண்ட் பேப்பர் ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா யூஆர் அப் அண்ட் ரன்னிங். யுவர் பிஸ்னஸ் இஸ் அப் அண்ட் ரன்னிங் இன் மேட்டர் ஆஃப் வீக்ஸ். அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது பிரவீன் சொன்னது டாக்ஸபிள் இன்கம், டேக்ஸ் ரைட் ஆஃப்ஸ் எல்லாமே பண்ணலாம். இல்லை தட் இஸ் லைக் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். ஒன்று வந்து வர்ற இன்கம் டாக்ஸபிள், நீங்கள் டேக்ஸ் கட்டணும். அது ஜெனுவன். அதை பற்றி நம்ம அதில் காம்ப்ரமைஸே கிடையாது. ரெண்டாவது டேக்ஸ் கிளைம் பண்ணலாம். லைக் அது எப்படின்னா, லைக் நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிக்கலாம். இல்லை இதுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பேர் வச்சு ஒரு கம்பெனியாவோ ஒரு எல்எல்சியாவோ ஒரு எஸ்கார்பாவோ ஒரு ஐஎன்சியாவோ அப்படி கூட ரிஜிஸ்டர் பண்ணி இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். எதர் வே நீங்கள் வந்து இதில் பண்ணுற எக்ஸ்பென்சஸ் வந்து டேக்ஸ் கிளைமும் பண்ணிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, பிரவீன் சொன்ன மாதிரி ஒருத்தராகவே இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதுதான் இதில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் யாரையும் நம்பி இருக்க வேண்டியதில்லை. உங்கள் எம்ப்ளாயிஸ் வேலைக்கு வர்றாங்களா வரலையா, வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு எந்த ஒரு தயக்கமும் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டே இருக்கலாம். ப்ராஃபிட்னு வரும்போது நான் முதல்லயே சொல்லியிருக்கேன், நீங்கள் இது வந்து இந்த பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் எவ்வளோ, ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குன்னா, உங்கள் டே ஜாபில் வர்ற இன்கம்மை விட அதிகமான இன்கம் பொட்டன்ஷியல் இருக்கிற இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து லைக் எனி அதர் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ், எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன கேட்கணும், எதுக்காக பண்ணுறோம்? ஒரு மாதம் முடியும் போது நம்ம வந்து கூட்டி கழிச்சு பார்த்து ஓகே இந்த மாதம் எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சுன்னு கணக்கு பார்க்க போகிறோம். அதுதான் வந்து தி பாட்டம் லைன் ஃபார் எனி பிஸ்னஸ். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ்லையும் நீங்கள் வந்து ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் உங்கள் பார்ட்னர் கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. வர்ற ப்ராஃபிட் எல்லாமே உங்களுக்கு தான். இது ஸோ டு ரீட்ரேட், பிரவீன் சொன்ன முக்கியமான பாயிண்ட் வந்து as an individual, எஸ்பெஷலி as an ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், நீங்கள் ரெண்டாவதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது தனியாக நீங்களே எல்லா முயற்சியும் போட்டு ஆரம்பிக்கிறதுங்கிறது இஸ் ஹைலி இம்பாசிபிள். நீங்கள் அதுக்கான பார்ட்னர்ஸ் தேடணும், 4-5 பேர் சேரணும், அதுக்கு டைம் வரணும், அது எல்லாம் சேர்ந்து ஒத்துழைக்கணும். நீங்கள்
ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் மணி இன்வெஸ்ட் பண்ணணும். நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டினா தான் நீங்கள் ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் வந்து அஸ் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக அஸ் அ சைட் பிஸ்னஸாக நீங்கள் வந்து பண்ண முடியும். ஆனால் இதில் நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 weeks from now you can literally own a business on by yourself. So let's see what Adi got to say. Adi, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிமிலாரிட்டி சொல்கிறீங்களா, டிஃப்ரென்சஸ் சொல்கிறீங்களா, இல்லை ரெண்டுமே சொல்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வணக்கம் எல்லாருக்கும். சிமிலாரிட்டிங்க, இந்த எப்படி ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நம்மளோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் நம்மளுக்கு தேவை. நம்ம கடந்த லைவ்ல கூட நம்ம சொல்லியிருப்போம், அந்தந்த கண்ட்ரியோட லீகல் டாக்குமெண்ட். இப்போ கனடால சின் நம்பர், நம்ம யூஎஸ்ல எஸ்எஸ்என் நம்பர், நம்ம இந்தியாவில் பேன் கார்டு கொடுத்து அந்த மாதிரி ஒரு மேஜர் டாக்குமெண்ட் தேவை. ரெண்டாவது எல்லாமே பேங்கிங் டிரான்சாக்ஷன் தான், எதுவுமே இல்லை. அதனால ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு பிசினஸுமே ஒரே மாதிரியானது, அது இந்த பிசினஸோட சிமிலாரிட்டி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ட்ரெடிஷனல் பிசினஸ் பண்றோமோ அதே மாதிரி இதுலயும் வந்து எஃபர்ட்டும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதுல என்ன நம்ம போடுறோமோ அதை நம்ம என்ன செய்யணும், இங்கேயும் நம்ம கன்சிஸ்டன்டா இருக்கணும். இப்போ ட்ரெடிஷனல் பிசினஸ்ல வந்து நம்ம ரெகுலரா ஷாப்பை வந்து பிசிக்கலா ஓபன் பண்ணுவோம். பட் இந்த பிசினஸ்ல அட்லீஸ்ட் 1 or 2 hours எவ்ரிடே, பட் நம்மளோட ஓன் பேஸ்ல நம்ம வேலை செய்யற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மூணாவது பாத்தீங்கன்னா இன்கமும் அதனோட இம்பாக்டும். ட்ரெடிஷ்னல் பிசினஸ்லயும் இன்கம் நம்மளுக்கு எஸ் டெஃபினட்டா நம்ம எல்லாருமே வந்து இந்த பிசினஸ் பண்றதே ஒரு அடிஷனல் இன்கம் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். பட் அட் த சேம் நோட் அதுலயும் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்மளுக்கு என்ன செய்யும் இருக்கும். பட் ட்ரெடிஷ்னல் பிசினஸ்ல என்னன்னா இந்த ஆன்லைன் பிசினஸ்ல அது ஒரு என்ன ஒரு பிளஸ்னா அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நம்மளே தான் ஹேண்டில் பண்ணோம். பிகாஸ் அந்த ட்ரெடிஷ்னல் பிசினஸ் நம்ம மட்டுமே ஓனர். இந்த பிசினஸ்லயே நம்ம ஓனர், பட் நம்மளுக்கு பின்னால ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா டிஃபரன்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஹோட்டல்ல ஒர்க் பண்றேன், பை ப்ரொஃபஷனா நான் ஹோட்டலியர். இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ பிரவீன் சொன்னாங்க இந்த ரெஸ்டாரண்ட் தான் எங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸும் அதுதான். ஐ ஸ்டில் ரிமெம்பருங்க, நான் கனடா வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. என்னோட ஃப்ரெண்டு வந்து அவங்களும் ஒரு 3.5 years பேக் இங்க வந்தாங்க. அவங்களும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சாங்க, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. இவன் என்ன பாயிண்ட் இதை சொல்ல விருப்பப்படுறேன்னா, இந்த லாங் ஹவர்ஸ்க்கும் இங்க இருக்கிற ஃபிளெக்சிபிள் ஸ்கெடியூலுக்கும். அவங்க ஒரு ஃபுல் டைம் ஜாப் பண்ணிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சாங்க, ஒரு 3-4 people பார்ட்னர்ஷிப்போட ஆரம்பிச்சாங்க. அதுல என்ன சேலஞ்ச் உங்களுக்கு வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் லாங் ஹவர்ஸ் அவங்க போடுற மாதிரி வந்தது. லாங் ஹவர்ஸ் போட்டாலுமே நிறைய பார்ட்னர்ஷிப் இருந்ததுனால அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இந்த ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிட்டு அதுலயும் போய் ஒரு அங்க ஒரு 8 hours ஒர்க் பண்ணிட்டு திருப்பி இங்கேயும் வந்து ஒரு 8 hours அது மாதிரி போடுறப்ப நம்ம எக்ஸாஸ்ட் ஆயிடுறோம். எதுவுமே அவங்க கிட்ட இல்ல. அப்படி இன்ஃபேக்ட் கடைசியில அன்பார்ச்சுனேட்டா அவங்களால அந்த பிசினஸை கண்டினியூ பண்ண முடியல. பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஃபுல் டைம் ஜாபை விடுறதுக்கு விருப்பம் இல்லை. பட் எண்ட் ஆஃப் த டே நான் இப்போ அவங்க ஒரு ஃபுல் டைம் ஜாப் மட்டும் தான் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நாங்க இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறப்ப எங்களோட கோல் வந்து எப்படி இருந்தது, நான் ஃபுல் டைம் ஜாப் பண்ணுவேன், பட் அடிஷ்னலா என் ஃபேமிலியை கவர் பண்றதுக்கு எனக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம் வேணும். அப்போ என்ன எது அஃபெக்ட் பண்ணக்கூடாது, எனக்கு ஸ்கெடியூல் வந்து ரொம்ப 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 முக்கியமா தேவைப்பட்டது. பட் இந்த பிசினஸ்ல வந்து அந்த லாங் ஹவர்ஸ்ங்கிறதே கிடையாது. ஓகே, ஹோட்டல்ல ஒரு 8 hours ஒர்க் பண்றோம், நம்ம டிராவல் பண்ணிட்டு வரோம். இங்க வந்து எனக்கு எப்போ தோணுதோ கண்டிப்பா நான் ஒரு நாள் 2 நாள் வேலை செய்வேன். ஏன்னா இந்த பிசினஸ்க்கும் அந்த கன்சிஸ்டன்சி தேவை. பட் என்னோட டைமுக்கு வேலை செய்யற மாதிரி ஒரு பெனிஃபிட் வந்து எதுல இருக்கு, இந்த பிசினஸ்ல வந்து இருக்குது. இப்ப ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா லாங் ஹவர்ஸ் பிசிக்கலாவே நம்ம மென்டலாவும் எக்ஸாஸ்ட் ஆயிருவோம், பிசிக்கலாவும் எக்ஸாஸ்ட் ஆயிருவோம். அதை நம்மள ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா பண்ணிரும். பட் இது வந்து எப்படின்னா இந்த பிசினஸ்ல அந்த ஒரு ஃபீல் இருக்காது. பிகாஸ் இதுல வந்து எல்லாமே ப்ரீ பில்ட்டா உள்ள இருக்குது, நம்மளுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உள்ள இருக்குது. ஏன்னா இந்த பிசினஸ்ல ஏன் அது ரொம்ப நம்ம அஃபெக்ட் பண்ணாதுன்னா, நம்மளுக்கு பின்னால ஒரு கம்யூனிட்டி பேக்கப் ஆல்வேஸ் இருக்கு. நம்மளுக்கு இந்த சிஸ்டம் இயங்கிட்டே இருக்குது. அந்த பேக்கப் இருக்கிறதுனால இது வந்து நம்மள என்ன செய்யாது, ரொம்ப ஹார்ம் பண்றது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஐ திங்க் 1.5 years மேல இந்த பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கன்சிஸ்டண்டா பண்ண முடியறதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த பிசினஸ்ல இருக்கிற பிளெக்சிபிலிட்டி தாங்க. மேபி இப்ப திடீர்னு என்ன கேட்டீங்கன்னா, ஓகே உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும், பரவாயில்லங்க இதெல்லாம் இருக்கு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என் யாராவது ஒன்று சொன்னா அதை நான் இமீடியட்டா ஆக்செப்ட் பண்ற அந்த மூட் என்ன நிலையில இல்ல. பிகாஸ் இந்த டிஜிட்டல் பிசினஸ் வந்து எனக்கு அந்த பிளெக்சிபிலிட்டியை கொடுத்துருச்சு. பிகாஸ் நானே போய் ஓடி அலைஞ்சி அதை பார்த்து புரிஞ்சு ஸ்ட்ராட்டஜில ஒர்க் அவுட் பண்ணி வர்றதுக்கு இந்த பிளெக்சிபிலிட்டி ஸ்கெடியூலால எனக்கு எக்ஸ்ட்ராவா என் ஃபேமிலி நீட்ஸை மீட் பண்ண முடியுது அப்படின்னா
நான் வந்து இந்த டிஜிட்டல் பிசினஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணேன். ஏன்னா அதை நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஆதி. ஸோ இப்போ ஆதி சொன்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கமிட்மெண்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி, தட் இஸ் ஆப்வியஸ், ரைட்? இது வந்து ஒரு விளையாட்டுக்காக நம்ம ஆரம்பிக்கல. இது வந்து நம்மளுடைய டைம் ஃப்ரீடம்காக ஆரம்பிக்கிறோம். ஆப்வியஸ்லி அதில் இன்கம் இருக்கு, ஸோ அதுக்காகவும் ஆரம்பிக்கிறோம். இது வந்து ஒரு சீரியஸாக பார்த்தோம்னா இது ஒரு பேக்கப். நம்ம மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதே அளவுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய, அதுக்கு சப்ஸ்டிடியூட்டா இந்த பிஸ்னஸ் இருக்கும். அது ப்ரொவைடட் வி ஆர் கான்ஸ்டண்டா வந்து நம்ம கமிட்மெண்ட்டும் கன்சிஸ்டன்சியும் கொடுத்தோம்னா. ஏன்னா நான் முதலே சொல்லியிருக்கேன், இதுல இருக்கிற இன்கம் பொட்டன்ஷியல் எனக்கு தெரிஞ்சு இந்த பிஸ்னஸ்ல சில வருஷமா இருக்கிறவங்களுடைய இன்கம் வந்து 2 கமா போடுற அளவுக்கு அவங்களுக்கு இன்கம் வருது. உங்ககிட்ட வந்து ஓகே உங்க வருஷ வருமானம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 கமா போட்டு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு இன்கம் வருது. அந்த அளவுக்கு இன்கம் பொட்டன்ஷியல் இருக்கிற இந்த பிஸ்னஸ். ரெண்டாவது, ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் கம்பேர் பண்ணும்போது நீங்க தான் எல்லாத்துக்குமே ஓடணும். ஒரு லைசன்ஸ் வாங்கணும்னா நீங்க தான் போகணும், ஒரு சாமான் வாங்கணும்னா நீங்க தான் போகணும், ஆள் வரலையா நீங்க தான் போகணும், எங்கேயாவது ஒரு ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறமா நீங்க தான் போகணும், அவசரத்துக்கு ஏதாவது ஒரு உதவி நீங்க தான் போகணும். ஸோ நீங்க 24 ஹவர்ஸ்க்கு மேலேயே கொடுக்கணும் உங்க ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்ல. ஆனா இந்த பிஸ்னஸ்ல அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் எதுவுமே இல்லை, எல்லாமே டிஃபைன் பண்ணியாச்சு முன்னாடியே. நீங்க வந்து உங்க பிஸ்னஸ்க்கு ஒரு பேர் மட்டும் நீங்க கொண்டு வருவீங்க, அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எங்க பண்ணணும், எவ்வளவு பண்ணணும், எல்லாமே ப்ரீபில்ட்டா இருக்கு இந்த மாடல்ல. ஸோ நீங்க பண்ண வேண்டியது வந்து நீங்க உங்களுக்கு இது சரி வருமா வராதான்னு டிசைட் பண்ண வேண்டியது ஒண்ணு. ரெண்டாவது, டிசைட் பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா இதுல இருக்கிற ட்ரைனிங்ஸ் அண்ட் லேர்னிங்ஸ் அண்ட் டுட்டோரியல்ஸ் பார்த்தே வந்து நிறைய நீங்க கத்துக்கலாம், நீங்களே செய்ய ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது, ஆதி சொன்ன மெயின் பாயிண்ட் வந்து கம்யூனிட்டி சப்போர்ட். ஸோ இங்க வந்து உங்களை பேக்கப் பண்ண, என்கரேஜ் பண்ண, மோட்டிவேட் பண்ண தெர் இஸ் அன் என்டையர் கம்யூனிட்டி ஆஃப் பிஸ்னஸ் ஓனர்ஸ் வெயிட்டிங் டு ஹெல்ப் யூ. ஆப்வியஸ்லி நாங்களும் இருக்கோம், எங்களை தாண்டி ஒரு பெரிய குரூப் இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து உங்களை ஹெல்ப் பண்ண, கைட் பண்ண ரெடியா இருக்கும். ஸோ நீங்க தனியா கடந்து எதுவுமே கஷ்டப்படணுன்ற அவசியமே இல்லை. எனக்கு தெரியல, இல்லை எனக்கு இது சரியா வரல, இங்க நான் ஸ்டக் ஆயிட்டேன் அப்படின்னா அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு, ஹெல்ப் பண்றதுக்கு எக்கச்சக்கமான அவென்யூஸ் இருக்கு. ஸோ அதையும் நீங்க லெவரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஒரு 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 ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே, இல்லை ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாலுமே, உங்க ஃப்ரீ டைம்ல இல்லை வீக்கெண்ட்ஸ்ல ஒரு கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் இந்த பிஸ்னஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா there is nothing like it. So let's see what Karthik got to say. நான் அவர்கிட்டையும் கேட்போம். கார்த்திக், நீங்க உங்களுடைய ஃபேவரபிள் பாயிண்ட்ஸ் என்ன? சிமிலாரிட்டிஸா, டிஃபரன்சஸா, இல்லை ரெண்டுமேவா? நன்றி சிவா. நான் ரெண்டை பற்றியும் பேச போகிறேன், டிஃப்ரென்சஸ் அண்ட் சிமிலாரிட்டிஸ். பட் ஒரு கொஞ்சம் சின்ன வித்தியாசம். இப்போ பிரவீனும் ஆதியும் பேசும்போது ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை பற்றி பேசினாங்க. நான் அதில் ஆன்லைனில் இருக்க ஒரு சாய்ஸஸ், டிஃப்ரென்சஸ் பேசிட்டு அதில் உள்ள சிமிலாரிட்டிஸ் பேசலான் இருக்கேன். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கலாம். ஜஸ்ட் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் டு கோ பேக் டு மை ஓன் ஸ்டோரி. நான் இப்போ ஃப்ளோரிடா யூஎஸ்ல இருக்கேன். இதுக்கு முன்னாடி கனடாவில் 15 years இருந்தேன். இப்போ ஆதி சொன்ன மாதிரி இப்போ இன்னொரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி வந்தால் நம்ம பேப்பர் ஒர்க் இருக்குது, அதில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த டைம் வர என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காண்டி நான் ஆன்லைன்லேயே நான் ஏதாவது பண்ணலாம் வித் கெனேடியன் சின் நம்பர் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது நான் 2-3 ஆல்மோஸ்ட் நான் எல்லாம் ட்ரை பண்ணேன். ஸோ அதில் இருக்க மெயின் டிஃப்ரென்சஸை தான் பற்றி நான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ அமேசான் ட்ராப் ஷிப்பிங் இப்படிலாம் நிறையா நீங்கள் ஆட் வந்து நீங்கள் இதுலேயுமே எல்லாத்தையும் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங், நீங்கள் இன்வென்ட்ரி இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இந்த பிஸ்னஸில் மெயினாக அது பார்த்தீங்கன்னா அது பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சம்படி டேக் கேர் ஆஃப் இட், ஆர் சிஸ்டம் டேக் கேர் ஆஃப் இட். ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். ஸோ அதனால பண்ண முடியாது அப்படின்னு இன்னொன்று கிரிப்டோ கரன்சி அப்படிலாம் போனோன்னா இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ் ஆர் அ ஜாப், இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிக்லி. ஸோ திஸ் பிஸ்னஸ் இஸ் நாட் லைக் இன்வெஸ்ட்மெண்ட், இட் நீட்ஸ் யுவர் டைம் அண்ட் எஃபர்ட். முக்கியமான தேர்டு நான் வந்து பண்ணும்போது ஃபைனான்சஸ். ஸோ ஓகே, ஆன்லைனில் என்ன பண்ணணும்னா சரி ஃபைனான்ஸ் கற்றுட்டு ஃபைனான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா அதில் ஒரு 2 பிக் டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் சிவா, இந்த பிஸ்னஸ்க்கும் அதுக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட்டிங். ஸோ 6 monthsல 3 accounts ஓப்பன் பண்ணணும், 3 accounts இருக்கணும், இல்லை யூ ஹேவ் டு ஓப்பன் யுவர் ஓன் அக்கௌண்ட். அந்த மாதிரி ஒரு டார்கெட்டிங் இருந்துச்சு.
அது மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து இருந்துகிட்டே இருந்தது ஃபைனான்சஸ்ல. ஸோ இந்த மாதிரி ஸோ அந்த டார்கெட்டோ ப்ரெஷரோ இந்த பிஸ்னஸ்ல வந்து நான் இதுவரை பார்த்ததே இல்லை. இட்ஸ் இன் யோர் ஓன் கன்வீனியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டூ மந்த்ஸ் சம்மர் இருக்கு, கிட்ஸோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா வி கேன் ஹோல்ட் திஸ் பிஸ்னஸ் ஃபார் அ வைல். தெர் இஸ் நோ ப்ரெஷர். ஓகே 3 months நீ இந்த டார்கெட் முடிக்கணும், அந்த டார்கெட் முடிக்கணும் அப்படின்ற ப்ரெஷர் கிடையாது. ஸோ இஃப் யூ ஹேவ் 1 month ஹோல் டைம் ஃபார் யுவர் செல்ஃப், யூ கோ ஃபுல் ஃபார் இட். லைக் நீங்க ஃபுல்லா இது பண்ணலாம். பட் ஆனா கண்டிப்பா ஆதி சொன்ன மாதிரி இதுல எஃபர்ட் இருக்கணும், எஃபர்ட்டும் இது வேணும். ஸோ அந்த 2 பெரிய டிஃபரன்ஸ் பார்த்தேன் சிவா. ஸோ அதை முடிச்சுட்டு இதுக்கு வரும்போது பெரிய சிமிலாரிட்டி ஒன்று, இது வந்து டிஃப்ரென்சஸ். ஸோ இதெல்லாம் 2-3 டிஃப்ரென்சஸ் நான் பெருசாக பார்த்தது. ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஒரு கன்வீனியன்ஸ் இருக்காது. ஸோ சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய பிக் சர்ப்ரைஸ் வேற, பிகாஸ் ஐ எம் அ ஷெஃப் பை நேச்சர். ஒரு பிக் சிமிலாரிட்டி இதில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டச், லைக் ஹியூமன் ரிலேஷன்ஸ் வித் இப்போ நீங்கள் பேசுனீங்கல்ல, நான் வந்து பிஸ்னஸ்னா ஓகே பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நம்ம வி வில் பி ஆன் அவர் ஓன், நம்ம வந்து நம்ம பிஸ்னஸ் மாதிரி பார்த்துக்குவோம் அந்த மாதிரி இருக்கும்னு நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். பட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி திஸ் இஸ் அ பிக் கம்யூனிட்டி, வி ஹெல்ப் ஈச் அதர், வி ரிலை ஆன் ஈச் அதர். ஸோ அந்த ஹியூமன் டச், நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஷெஃப் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கணும் அப்படின்னா பல கொஸ்டின்ஸ் வரும், நம்ம பல மூட்ல இருக்கோம். கொஸ்டின்ஸை வந்து என்ன ரெசிபி இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான பொறுமை இருக்கணும். ரெசிபிஸ் என்ன, இல்லை ஒரு ட்ரைனிங் பண்ண புதுசாக ஆள் வராங்கன்னா அவங்களுக்கு சொல்லி தர்றது, அந்த பொறுமை, அந்த நீங்க என்ன மூட்ல இருந்தாலும் என்ன ப்ரெஷர்ல இருந்தாலும் பொறுமையா சொல்லி தந்து அந்த ஹியூமன் ரிலேஷன் வந்து இதுல இருக்காதுன்னு நான் நினைச்சேன் ஆரம்பத்துல. பட் இதுல வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் பார்த்தேன். எப்படின்னா ட்ரைனிங், இப்போ எனக்கு ஒரு மென்டர் இருக்காங்க, கோச் இருக்காங்க. ஸோ எனக்கு அடுத்து வர்றவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்களுக்கு மென்டரா இருக்கணும், கோச்சா இருக்கணும். ஐ ஹேவ் டு கைட் தெம் அலாங் த வே. ஸோ அந்த ஹியூமன் டச்சை வந்து ஒரு பெரிய சிமிலாரிட்டியா நான் பார்த்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆன்லைன்ல சொல்றேன், ஆன்லைன்ல பிகாஸ் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் எஸ், அப்போ பிரவீன் சொன்ன மாதிரி லேபர் வேணும், எல்லாமே வேணும். ஸோ இன்கேஸ் லைக் வீட்டில இருந்து வேலை பார்க்கணும், இப்போ கிட்ஸ் 2-3 பேர் இருக்காங்க, என்னால் நான் வந்து ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் கூட என்னால் ஐ கான்ட் ஈவன் இமேஜின் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இதுவும் பிஸ்னஸ் தான், இதுவும் ஆன்லைன் பிஸ்னஸ். ஸோ டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரை பண்ணி வெளியே வந்ததுனால திஸ் இஸ் பெஸ்ட் பிஸ்னஸ் ஃபார் கன்வீனியன்ஸ் and no pressure, no targeting. You work on your own terms. எப்போ பண்ணுமோ பண்ணலாம். பெரிய சிமிலாரிட்டி வந்து நான் சொன்ன மாதிரி it's a human relation business. It's not only computer and you, because the online marketing is not only you're doing online. So இந்த மாதிரி நம்ம பேசுறது, ஐடியா ஷேர் பண்றது, we grow along with each other. நைஸ். தேங்க்ஸ் கார்த்திக். ஸோ கார்த்தி சொல்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த பிஸ்னஸ் மாடல் என்னன்னா, கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கு, ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் தனியாக ஃபிகர் அவுட் பண்ணணும், ஸ்ட்ரகிள் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. எல்லாமே ஏற்கனவே இருக்கு. மோரோவர் இந்த மாதிரி டீம் கனெக்ட் பண்ணும்போது வி எக்ஸ்சேஞ்ச் ஐடியாஸ். லைக் ஏன் இப்படி பண்ண, நான் அப்படி பண்ண, இல்லை நான் இந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதெல்லாமே வந்து நம்ம ஒருத்தருக்கு பேசி ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு கன்வீனியன்ஸ் இருக்கு. ரெண்டாவது, கார்த்தி வந்து ஆக்சுவலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. வேற பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை, அது அவருக்கு சரி வராதுன்ற பட்சத்தில் தான் இதை சூஸ் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன மற்ற பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சிலதில் வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக ப்ராடக்ட்ஸ் விற்கணும். It could be physical products or digital products or financial products or anything. அது வந்து நீங்கள் விற்கணும். சில பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் சர்டிஃபை ஆகணும். நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி, எக்ஸாம் எழுதி சர்டிஃபை ஆகணும். தென் யூ ஆர் எலிஜிபிள் டு செல் தோஸ் ப்ராடக்ட்ஸ். அப்படி பண்ணுறதா இருந்தாலும் கூட யூ கேன் ஒன்லி டூ வித்தின் அ சர்டன் ஜியாகிரஃபி. நீங்கள் அதை தாண்டியும் பண்ண முடியாது. பை லா நீங்கள் வந்து யூ ஆர் லிமிட்டட் டு டூ பிஸ்னஸ் ஒன்லி இன் அ சர்டன் ஜியாகிரஃபி. இங்கே அப்படி இல்லை. திஸ் இஸ் அ குளோபல் பிஸ்னஸ். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கிறது அவசியமே கிடையாது. யூ கேன் ஸ்டில் ரீச் அவுட் குளோபலி. அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லைக் இன் ஃபேவர் ஆஃப் யூ. லைக் நீங்கள் ஒரு 2 weeks ஸ்டார்ட் பண்ண முடியும், வீடியோ பார்த்தா கற்றுக்க முடியும். உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு பெரிய கம்யூனிட்டி இருக்குது, சொல்லித்தரதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பர்டிகுலர்லி ஒவ்வொருத்தருக்குமே வந்து
ஒரு கோச்சும் ஒரு மென்டரும் டைரக்ட் கான்டாக்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஃப்ரம் த சிஸ்டம். இன்கேஸ் வேற யாரையுமே ரீச் பண்ண முடியல அப்படின்னா கூட உங்க கோச்சையும் உங்க மென்டரையும் நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ஹெல்ப் நீங்க வாங்கிக்கலாம். கைட் பண்றதுக்கு ஒரு ஒரு கஷ்டமும் இல்லை. கோச், மென்டர், டீம், அதோட பெரிய டீம்னு பெரிய ஒரு கம்யூனிட்டியா இருக்கு. மோரோவர் இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஏற்கனவே எல்லாமே ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்படி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸ் மாடல். இது வந்து எப்படி க்ரோ ஆகும்னா இந்த மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி தான் இந்த பிஸ்னஸ் மாடலே க்ரோ ஆகும். ஸோ அப்படின்னா என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. யாரெல்லாம் இந்த பிஸ்னஸ் மாடலுக்குள்ள இன்னும் வரலையோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏற்கனவே எத்தனை பேர் பண்றாங்களே, நான் போய் எங்க பண்றது, அந்த மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு இடமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் இங்க இடம் இருக்கு அண்ட் இட்ஸ் ஓப்பன் ஃபார் ஆல். இவங்க இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணணும், இவங்களுக்கு வந்து இந்த லிமிட், இந்த டார்கெட், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இவ்வளோ ஃப்ளெக்சிபிளா இருக்கிற இந்த பிஸ்னஸ் மாடல்ல வந்து நீங்க கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இது வந்து படிச்சிருக்கணும், இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. கார்த்தி, நீங்க சொல்ல விரும்புறீங்களா? நீங்க ஏதாவது ஆட் பண்ணுமா? ஆமா சிவா, அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் விட்டேன். எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது விற்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போவீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்ட போவீங்க. இப்போ ஃபைனான்ஸ் படி சொல்லணும், நீங்க ப்ராடக்ட் வைக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் அவங்கள தான் இருக்கும். ஏன்னா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவோம். ஓகே, நம்ம என்னோட ஃபர்ஸ்ட் செய்யக்கூடாதது வந்து அதான் இருந்தது. ஸோ அது ஒரு பெரிய டிஃபரன்ஸா பார்த்தேன். ஏன்னா இது வந்து நீங்க யூ டூ பை யுவர் ஓன் அட்வர்டைசிங், யூ டோன்ட் ரிலை ஆன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஏன்னா அவங்கள பக் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்மளை பார்த்து பயந்து ஓடி இருக்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், அதான் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுல வந்து. ஏன்னா இது வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு பிசினஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச மாதிரி பண்றது இல்ல, ஒரு நார்மலா இன்னைக்கு ஒரு பிசினஸ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு வீடியோ பார்த்தோ, இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்லயோ, ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணியோ, அந்த மாதிரியே வந்து நமக்கு முழுசா கத்துக்கலாம். அப்பதான் நமக்கு தெரியுது, இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, இவ்வளவு வழி இருக்கு அப்படின்னு தெரிய வரும்போது தான் வந்து லைக் ஒரு ரியல் பிஸ்னஸ்ல இருக்கிற நமக்கு ஃபீலிங் வருது. கார்த்தி சொன்ன மாதிரி the first thing we do for any opportunity is go to our friends and family. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஊர்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் எல்ஐசி ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்க பிஸ்னஸ் அவங்க பார்க்க வர்றாங்க, பட் நமக்கு அது இன்கன்வீனியன்ஸா இருக்கும். ரைட், பார்த்தாவே பாலிசி போடலையான்னு கேட்பான், பாலிசியாக தான் வரான் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். இங்கே வந்து அப்படி இல்லை. வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ இஸ் ப்ரமோட் அ கம்பெனிஸ் ப்ராடக்ட்ஸ். நம்ம ஆக்சுவல் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ப்ரமோட் பண்ணுறோம், அவ்வளோதான். அதை பற்றி எல்லாமே வந்து நம்ம சொல்லி கொடுத்துருவோம். நமக்கு மார்க்கெட்டிங் தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது, எந்த விஷயமே வந்து நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கே போக மாட்டோம். ஏன்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரைனிங் இருக்கு, டுட்டோரியல் இருக்கு, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் பிஸ்னஸ். இதுல வந்து எந்த டெக்னாலஜியோ இது காம்ப்ளெக்சிட்டியோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஃபேஸ்புக் யூஸ் பண்ண தெரியுமா, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண தெரியுமா, யூடியூப் யூஸ் பண்ண தெரியுமா, தட் இஸ் குட் இனஃப். மற்றதெல்லாம் நீங்க வீடியோ பார்த்தே கத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த பிஸ்னஸ்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு, கன்வீனியன்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் இருக்கு, ப்ராசஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ நான் வந்து ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங். இப்போ இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஷேர் லைக் என்ன similarities and differences, just to sum up what everybody has said. So first thing is legal, right? Which is what the most important thing is. லீகலா இல்லைன்னா நம்ம எவ்வளவு தூரம் இவ்வளோ நாள் இதை பத்தி பேச மாட்டோம். இதை பத்தி இது வந்து அப்பவே ஃபர்ஸ்ட் டைமே வந்து இதை மூடி கடை சாத்திட்டு போயிட்டே இருந்திருக்கும். The first thing it is legal. Second thing is it is already proven. அப்படின்னா என்னன்னா, நம்ம புதுசா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஏற்கனவே எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு.
பிஸ்னஸ் மாடல் இருக்கு, ஆப்ரேட்டிங் மாடல் இருக்கு, ப்ராஃபிட் மாடல் இருக்கு, எல்லாமே கிளியரா டிஃபைன் பண்ணியாச்சு. எல்லாமே ப்ரூவ் பண்ணியாச்சு. எல்லாமே ஒர்க் ஆகுது, இவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறது ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியாச்சு. அதனால தான் வந்து இந்த பிஸ்னஸ் இத்தனை வருஷமா இன்னும் போயிட்டு இருக்கு. மூணாவது வந்து ப்ராஃபிட்டபிள். ப்ராஃபிட் வரலன்னா நம்ம ஏன் பிஸ்னஸ் பண்ணணும்? அதான் மெயின் கொஸ்டின், ரைட்? நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் ப்ராஃபிட் வரலையா, நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி மாற்றுவீங்க, உங்கள் மார்க்கெட்டிங் ஸ்டைலில் மாற்றுவீங்க. ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்னால் புதுசாக ஏதாவது ஒரு டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது மாற்றி யோசிப்பீங்க. எண்ட் ஆஃப் த டே எதுக்கு எத்தனை யோசிக்கிறோம்னா ப்ராஃபிட்டபிலிட்டி தான். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸில் அவ்வளோ ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் இருக்குது. நாலாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. டைம் நீங்கள் 8 மணிக்கு கடை ஓப்பன் பண்ணணும், 6 மணிக்கு கடை சாத்தணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் ஆன்லைன். உங்கள் ப்ரெசன்ஸ் ஆன்லைன் இருக்கிறதுனால இட் வில் ரன் ஜஸ்ட் 24/7. உங்களுக்கு எந்த சேல்ஸ் ப்ரெஷர், டார்கெட் ப்ரெஷர் எதுவுமே கிடையாது. யூ கேன் டூ whenever you like. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்கள் நினச்ச நேரத்துக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகணும், இல்லை ஹவுஸ் வார்மிங் போகணும், இல்லை ஒரு கல்யாணத்துக்கே போகணுன்னாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் யூ கேன் ஜஸ்ட் கோ. இதே ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா உங்களால் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. பிஸ்னஸ் யார் பார்த்துக்குவா, கடையில் யார் உட்காருவா, நான் இல்லைன்னா அது நடக்குமா, நான் போனால் தான் அது இதில் ஏகப்பட்ட டிபெண்டன்சிஸ் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இந்த பிஸ்னஸில் கிடையாது. நாலாவது, எவ்ரிதிங் இஸ் டாக்ஸபிள். நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்கள் டேக்ஸ் ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து தான் ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ எனிதிங் தட் கம்ஸ் பேக் டு யூ இஸ் பிரிட்டி மச் டாக்ஸபிள். டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. லைக் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ, ஆனுவல் ஃபீ, குவார்ட்டர்லி ஃபீ, அந்த மாதிரி எந்த ஃபீஸும் கிடையாது, எப்பவுமே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நோ செல்லிங். இதில் நீங்கள் டைரெக்டாக எந்த ப்ராடக்டையும் செல் பண்ணுறதே கிடையாது. ப்ராடக்ட்ஸ் மீனிங் வெதர் இட் இஸ் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஆர் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நம்ம பண்ணுறதே கிடையாது. ஸோ நம்ம சொன்னது வந்து இதில் வந்து 100% ப்ரமோஷன் மட்டும்தானே ஒழிய செல்லிங் கிடையவே கிடையாது. நாலாவது, நோ சேசிங். லைக் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். யாரையும் வந்து நம்ம துரத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் யாரையும் நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. நம்ம வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் ப்ரமோட் பண்ணுறோம். ஸோ தட் கேன் ரீச் டு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். அவங்க யாருன்னே கூட நமக்கு தெரியாது. ஆனால் when they see this and they get curious and say, என்ன சொல்றீங்க, இதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, இது என்ன பிஸ்னஸ், நான் இதில் எப்படி ஸ்டார்ட் பண்றது, நான் என்ன செய்ய முடியாது, என்ன கற்றுக்கலாம், எப்படி கற்றுக்கலாம். that creates lot of curiosity among the people who are out there, not just your families and friends. அடுத்தது, நோ இன்வென்ட்ரி. நீங்கள் வந்து வாங்கி வச்சு விற்கணும், ஸ்டாக் வைக்கணும், ஷிப்பிங் பண்ணணும், லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நோ ஃபயரிங். லைக் உங்களை இந்த பிஸ்னஸை விட்டு யாரும் தூக்கவே முடியாது. உங்கள் வேலையில இருந்தால் கூட வந்து உங்களை தூக்கலாம். நீங்கள் அடுத்த வேலைக்கு போனாலும் திருப்பி அதே பிரச்சனை வரலாம். ஆனால் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோ ஒன் கேன் ஃபயர் யூ ஃப்ரம் திஸ் பிஸ்னஸ். நீங்களே நினச்சா கூட ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பிஸ்னஸை நிறுத்த முடியாது. அந்த மாதிரியான பிஸ்னஸ் இது. ஸோ இந்த பிஸ்னஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் குளோபல் பிஸ்னஸ். நம்ம இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, லைக் நீங்கள் யார் வந்து உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக வரணும்னு நீங்கள் எந்த லிமிட்டேஷனும் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கண்ட்ரிலேருந்தா வரணும், இந்த ஊர்ல இருந்தா வரணும்னு எந்த லிமிடேஷன் கிடையாது. திஸ் பிஸ்னஸ் இஸ் லைக் பார்டர்லெஸ் பிஸ்னஸ் அண்ட் தட் வே இட் ஹஸ் காட் ஹையர் பொட்டன்ஷியல். நீங்கள் ஒரு ஊரில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, மார்க்கெட் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்கள் பொட்டன்ஷியல் வில் பி லிமிட்டட் டு தட் சிட்டி, தட் கண்ட்ரி ஆர் சம்திங் லைக் தட். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி எந்த லிமிடேஷனுமே கிடையாது. சாரி. ரெண்டாவது, இது ஆன்லைன்ங்கிறதுனால இட் ரன்ஸ் 24/7. நீங்கள் 8 மணிக்கு கடை திறக்கணும், 6 மணிக்கு கடை சாத்தணும், எந்த பிரச்சனை கிடையாது. ஃப்ளெக்சிபிலிட்டி, யூ கேன் ரன் இட் ஃப்ரம் எனிவேர். நீங்கள் இன்னைக்கு இந்த ஊரில் இருக்கீங்க, இங்கேருந்து ரன் பண்ணுறீங்க, ஃபைன். ஃபார் எனி ரீசன் இஃப் யூ ரீலொகேட் டு அனதர் பிளேஸ், அங்கேருந்து ரன் பண்ணலாம். நீங்கள் கிச்சனில் இருந்தும் ரன் பண்ணலாம், நீங்கள் ட்ராவலில் இருக்கும் போதும் ரன் பண்ணலாம், எங்கேருந்து வேணால் ரன் பண்ணலாம். மூணாவது, திஸ் இஸ் ப்ராசஸ் ஓரியன்டட். அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் ஆல்ரெடி டாக்குமெண்டட். இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் ஃபாலோ பண்ணணும், இந்த ஸ்டெப்ஸ் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ தட் வே இட் இஸ் ஈஸி டு ஃபாலோ. நான் ஒரு மாதிரி, நீங்கள் ஒரு மாதிரி, இப்படி மாறி மாறி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
அதை வந்து ஈஸியாகவும் கற்றுக்கலாம். நம்ம இந்த ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த ப்ராசஸை பற்றி கூட நாங்கள் போன செஷனில், அதுக்கு முன்னாடி செஷனில் ஐ திங்க் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் நான் உங்ககிட்ட காமிச்சோம். ஒரு என்கொயரி வருது அப்படின்னா அதை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னு கிளியராக காமிச்சோம். இன்கேஸ் அந்த வீடியோ வேணும்னாலும் நீங்கள் போய் பார்க்கலாம், அது எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ தட் வே இட் இஸ் ஆல் டிஃபைன்ட் ப்ராப்பர்லி. நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ட்ரையல் அண்ட் எரருக்கோ இதில் வந்து சான்சஸே கிடையாது. 4வது வந்து ஆட்டோமேட்டட். ஸோ இதில் கிடைக்கிற ஆட்டோமேட்டட் டூல்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது நம்மளே எல்லா வேலையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சில ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த பிஸ்னஸ் பேக்கேஜோட வர டூல்ஸே பார்த்துக்கும். ஸோ நம்ம போய் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. ஏற்கனவே வெபினார்ஸ் இருக்குது, அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதில் போய் பார்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி லைவ்ஸ் பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்டட் லைவ்ஸ் கிடைக்குது. ஸோ அதை அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சிம்பிளாக ஒருத்தர் வந்து சொல்லுங்கள் இந்த பிஸ்னஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸ்லி அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ நம்ம வந்து ஒரு 15 minutes 20 minutes எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை பேருக்கு அந்த 15 minutes 20 minutes திருப்பி சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் டூல்ஸை யூஸ் பண்ணி அதை நம்ம லிவரேஜ் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்மளே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக வந்து இட் இஸ் டீச்சபிள். அப்படின்னா லைக் இதை ஒருத்தவங்க தான் செய்ய முடியும், மற்றவங்க ஈஸியாக அதை பண்ண முடியாது அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. எல்லாமே இட்ஸ் ஈஸிலி டீச்சபிள். நான் என்ன பண்ணுறேனோ அதான் நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் மூலியமா ஜாயின் பண்ணுறவங்களும் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் ஆல்ரெடி டிஃபைன். இந்த டீச்சிங் பிளாட்ஃபார்ம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ் அவைலபிள் இன் மல்டிபிள் லாங்குவேஜஸ். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, இங்கிலீஷ் புரியாது அப்படின்னா கூட உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜில் அந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அதில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்க கூட சேர்றவங்க, உங்க மூலியமா சேர்றவங்களும் அதே பண்ணலாம். இட் இஸ் ரிப்பீட்டபிள். யாரும் வந்து இதை ஒரு பர்டிகுலர் பவுண்டரி தாண்டி நீங்க வெளியே போய் தனியா யோசிச்சு புதுசா நம்ம எதாவது பண்ணலான்ற அவசியமே கிடையாது. இட் இஸ் டீச்சபிள் அண்ட் ரிப்பீட்டபிள். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ், இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். And we are waiting to hear from you and answer any of your questions. ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே பார்த்துட்டு இருக்கீங்களோ, எந்த ஃபேஸ்புக் பேஜில், யூடியூப்ல எங்கே பார்த்துட்டு இருந்தாலும் எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். we are more than happy to help you. ஒரு விஷயம் அகெயின் நாங்கள் திருப்பி சொல்கிறது தான், இது எண்ட் ஆஃப் த டே நம்ம பண்ணுற வேலை, நம்ம செஞ்சுட்டு இருக்கிற பிஸ்னஸ் எல்லாமே எதுக்குன்னா எண்ட் ஆஃப் த டே ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும். நம்ம வந்து நமக்குன்னு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை மீட் அவுட் பண்ணணும். அதுக்காக நான் வேலைக்கு போகிறேன், அதுக்காக நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். இதுதான் வந்து பாட்டம் லைன் எல்லாருக்குமே. சில பேருக்கு பிடிச்சி எல்லாம் செய்கிறாங்க, சில பேருக்கு பிடிக்கலனாலும் அதை செஞ்சு தான் ஆகணும், அதை அது செய்கிறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே இஃப் earning money legally, if earning money is your aspiration, we are here to help you. If you aspire, we are here to inspire. அதான் நாங்களும் சொல்றது. ஸோ திரைக்கடல் ஓடாமலும் திரவியம் தேடலாம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ், ப்ளீஸ் ரீச் அவுட் டு அஸ். பிரவீன், ஆதி, கார்த்தி, நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா? க்ளோஸ் பண்ணலாம். ஒரு சின்ன டிஃபரன்ஸ், ஒரே லாஸ்ட் இது நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஹை இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளோட ட்ரெடிஷனல் பிசினஸ்ல, இதுல வந்து அந்த ரொம்ப பிகினிங்ல அந்த லோ ஸ்டார்ட் அப் காஸ்ட் வந்து டு கெட் அவர் ரெஜிஸ்ட்ரேஷன், கெட் த டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியா அண்ட் ஆல் தோஸ் ஸ்டஃப், ரைட்? அது வந்து இப்ப நம்ம சொல்றப்ப சம்டைம்ஸ் வந்து நம்மள கொஸ்டின் கேக்குறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம நீங்க இவ்வளவு ஏர்ன் பண்றீங்களா அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. டெஃபினட்டா இதுவும் பிசினஸ், ஆனா ட்ரெடிஷனல் பிசினஸ்க்கு தேவையான எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இங்க கிடையாது. நம்மளோட பிசினஸ் செட் பண்றதுக்கு ரொம்ப 0.05 அந்த மாதிரி செலவு கூட இங்க என்ன இல்ல. அதை எப்படி 5 நம்பர் கிடையாது, 4 நம்பர் கிடையாது, அவ்வளவு கம்மியான ஒரு விஷயத்துல இந்த பிசினஸ் நம்ம என்ன செய்யறோம், நம்மளால பண்ண முடியும். பிகாஸ் சிலருக்கு வந்து அந்த ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கு, ஐயோ என்னடா பிசினஸ் சொல்றாங்களே நிறைய கேட்டுருவாங்களோ அப்படின்ட்டு. இது எல்லா டெய்லி லைஃப்ல ஒரு மீடியாக்கர் லைஃப் ரன் பண்றவங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளா அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பிசினஸ்ல இருக்கு.
பிகாஸ் நம்ம எல்லாமே ட்ரைனிங் பிசினஸ் மாடல் பேசுறதுனால அவங்க அந்த பிரான்ச்சைசி அதெல்லாம் அவங்க மைண்ட்ல வச்சுட்டுல பெருசா இருக்குமோ இது அப்படி கிடையாது. நார்மல் பீப்புளுக்காக டிஃப்ரெண்ட் அஃபோர்டபிலிட்டி இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம கிட்ட இருக்கு. யார் வேணாலும் அன்லெஸ் அன்டில் நீங்க சொன்ன மாதிரி மனசுல அந்த ஒரு டிசையர் மட்டும் இருந்தாவே, அந்த ஒரு ஆர்வம் இருந்தாவே, அந்த கன்சிஸ்டன்டா நம்ம பண்ணணும் அந்த ஒரு வெறியோட அப்படி அந்த ஒரு ஃபீலிங் இருந்தாவே கண்டிப்பா அஃபோர்டபிலிட்டி வந்து இதுல சேலஞ்சே கிடையாது. ஒரு பாயிண்ட். பிரவீனா, கார்த்தி, நீங்க ஏதாவது ஆட் பண்றீங்களா? இன்னொன்னு வந்து இது தெரிஞ்சுக்கிறதுனால ஒன்னும் நம்ம இழக்க போறது இல்ல. 10 நிமிஷம் டைம் தான். டிரான்ஸ்பரன்சியா இப்ப இது வந்து என்னமோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஐயோ நம்மளை பிடிச்சி இழுத்து உள்ள போட்டுருவாங்க, இது இழுத்து போடுற விஷயமே கிடையாது. நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க சாய்ஸ் இல்லையா. இது தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன யார் இழப்பாங்கன்றது ஒன்னும் தெரியல. ஏன்னா பயப்படுறாங்க, என்னன்னு கேக்குறதுக்கு பயப்படுறாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை பக் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சா கூட அவங்க என்னென்ன ஐயோ என்னன்னு கேட்டா இழுத்து போட்டுருவானோ அப்படின்னு கிடையாது. டிரான்ஸ்பரன்சி சொல்லிடுறோம், இது உங்களுக்கு ஃபிட் ஆகுமா, ஃபிட் ஆனா ஓகே, இல்லைன்னா இட்ஸ் யுவர் டிசிஷன். டெஃபினெட்லி. பிரவீன் சொல்லுங்க. இல்லை, இப்போ கார்த்தி சொன்ன மாதிரி இதில் யாரும் நம்ம கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கரெக்ட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம டேரெக்டாக எந்த ப்ராடக்ட்டும் செல் பண்ணுறது இல்லை. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் யூனிக் பிஸ்னஸ். ஸோ இது உள்ள வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது தான் வந்து இதோட பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் நல்லா புரியும். இன்னொரு விஷயம், கார்த்தி முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து டிபெண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ மற்ற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஒரு பொட்டிக் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 20 பேர் 25 பேர் தெரியும்னா அவங்கள நம்பி தான் ஆரம்பிக்கிறோன்ற சூழ்நிலையில் இருப்போம். ஸோ அந்த 25 பேர் வந்தால் தான் நமக்கு வந்து இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க வரது எல்லாமே டிஸ்கவுண்ட் கேட்டு வருவாங்கன்ட்டு. அது ஒரு தனி டாபிக் அது. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த மாதிரி இது காம்ப்ரமைஸ்லாம் இல்லை, தேவையே கிடையாது. ஏன்னா அவங்கள நம்பி நம்ம வரல. ஸோ நமக்கு தெரியாதவங்களை நம்பி தான் நம்ம வரோம். அகெயின் வி ஆர் ப்ரொமோட்டிங் அவர் செல்ஃப். இதுதான் இந்த பிஸ்னஸோட பெரிய அட்வான்டேஜ். எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ டு கார்த்திஸ் பாயிண்ட், நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க. எங்களோட ப்ரீவியஸ் லைவ் செஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களோட கோல் என்னன்னா உங்களுக்கு இந்த பிஸ்னஸை பற்றி எல்லாத்தையும் தெரிய வைக்கிறது தான். அதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் கோல். திருப்பும் சொல்கிறேன், எங்களோட கோல் வந்து இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிய வைக்கிறது மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், இதில் இது உங்களுக்கு சரியா வருமா வராதா அப்படின்னு டெசிஷன் எடுக்க வேண்டியது உங்கள் இஷ்டம். அதை வந்து நீங்களே ஃபர்ஸ்ட் ஹேண்டாக எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க போது தான் நீங்கள் அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறது நீங்கள் கேட்க வேண்டாம், கார்த்தி சொல்கிறத கேட்க வேண்டாம், பிரவீன் சொல்கிறத கேட்க வேண்டாம், ஆதி சொல்கிறத கேட்க வேண்டாம், யார் சொல்கிறதையும் கேட்க வேண்டாம். எங்கள் இன்விடேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வந்து இந்த பிஸ்னஸ் என்ன டாப் டு பாட்டம் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் தான் சொல்கிறோம், நீங்கள் வந்து ரிஸ்க் ஃப்ரீயாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த பிஸ்னஸ் மாடலில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்லுங்கள். நீங்கள் பிஸ்னஸில் இறங்கிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபார் 30 days. அந்த 30 daysல நீங்கள் இந்த பிஸ்னஸை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எங்ககிட்ட எந்த கேள்வி வேணும் கேட்கலாம், எவ்வளோ ப்ராஃபிட் வரும், எப்படி வரும், எங்கேருந்து வரும், இது எப்படி கால்குலேட் பண்ணுறது, எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ்ல இருந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராஃபிட், ஒரு இன்கம் வந்து எனக்கு தேவையா இல்லையா அப்படின்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஸோ இட்ஸ் 100% அப் டு யூ டு டிசைட். இது ஒன்று. டு ஆதிஸ் பாயிண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஆப்வியஸ்லி ஓகே, நார்மலாக பேசும்போது பிஸ்னஸ் அப்படின்னாலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஒரு அமௌண்ட்டை போட்டு தான் அதை நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு $500,000 இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? இடம், டெக்கரேஷன்ஸ், மெட்டீரியல்ஸ், எம்ப்ளாயீஸ், அந்த ஸ்டாக் வைக்கிற அமௌண்ட், அந்த லைக் அந்த அதுக்கு தேவையான சாமான்கள், ஸ்டாக் வைக்கிறது, ரன்னிங் காஸ்ட், அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 500,000 ஒரு பாப்புலரான இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணோம்னா எடுக்குமா? கண்டிப்பா எடுக்கும். அவ்வளவு காசு போட்டு நீங்க எண்ட் ஆஃப் தி டே என்ன பண்ணுவீங்க? மாசம் எவ்வளவு ப்ராஃபிட் வரும்? அதான கடைசி கேள்வி. அந்த ஒரு கேள்விக்காக தானே இவ்வளவும் பண்றோம்.
இதே ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறோம், ஒரு மெக்டியோ ஒரு ஸ்டார் பக்ஸோ ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறோம், அதுக்கும் வந்து ஒரு $200,000 $250,000 கண்டிப்பா நீங்க அப்ஃப்ரண்ட் கொடுக்கணும். ஃப்ரான்ச்சைஸ் ஃபீஸுக்காகவே நீங்க கொடுக்கணும். அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஃபீஸ் எதுக்கு? அவங்க பேரு, அவங்க பிராண்டு, அவங்க கலரு, அவங்களுடைய லோகோ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான். அந்த பணம் வேற ஒன்றும் செய்யாது. அதை யூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் அந்த பணம். அதுக்கப்புறம் நீங்க ரன்னிங் காஸ்ட்டுக்கு மேனேஜ் பண்ணணும், உங்க எம்ப்ளாயி சேலரிஸ்க்கு மேனேஜ் பண்ணணும், நீங்க ரெண்ட்டுக்கு மேனேஜ் பண்ணணும், உங்க கரண்ட் செலவுக்கு மேனேஜ் பண்ணணும், உங்க பர்ச்சேஸ் காஸ்ட்டுக்கு மேனேஜ் பண்ணணும், இவ்வளவு இருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? இந்த மாசம் எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்துச்சு? அந்த ஒரு கேள்விக்கு தான். ஆனா இந்த பிசினஸ்ல இண்டிவிஜுவலா நாங்க எல்லாருமே வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ஸ்கேல் ஆல் டுகெதர், ரைட்? ஒரு ஐடியா கொடுக்கணும்னா இப்போ உங்களுக்கு யூஎஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும். கனடா யூஎஸ்ல இருந்தீங்கன்னா ஒரு லக்ஸரி கார்னுடைய விலையை விட அதுல பாதி தான் இதுல வந்து நீங்க வந்து நீங்க மொத்தமா நீங்க ஒரு ஃபிகர் வேணும், எனக்கு ஒரு ஃபிகர் சொல்லுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த நம்பர் நீங்க மனசுல வச்சுக்கலாம். அவ்வளவுதான் மேக்சிமம் சொல்றேன். ஒரு லக்ஸரி கார் உடைய விலையிலே பாதி விலைதான், பாதி அமௌண்ட் தான் இந்த பிசினஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்னு யோசிக்கக்கூடிய மேக்சிமம் அமௌண்ட். அவ்வளவுதான். அந்த 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 ஸ்டார்டிங் அந்த 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 அமௌண்ட்டை மனசுல வச்சுட்டு நீங்க இந்த பிசினஸ் யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா மற்ற பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்சல்யூட்லி ஒண்ணுமே இல்லை. நீங்க உங்க எம்ப்ளாயர்ஸ்க்காக நீங்க கஷ்டப்படுறது, உங்க எம்ப்ளாயர்ஸ்க்காக நீங்க ட்ரைனிங் எடுக்கிறது, உங்க எம்ப்ளாயர்ஸ்க்காக நீங்க ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறது, உங்க எம்ப்ளாயர்ஸ்க்காக டார்கெட் மீட் பண்றது, இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இந்த பிசினஸ்ல நீங்க பண்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்சல்யூட்லி ஒண்ணுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, இவ்வளவு கம்ஃபர்டபுளா ஈஸியா கன்வீனியன்ட்டா ஒரு பிசினஸ் பண்ண முடியுமா, கன்சிஸ்டண்டா அதுல ரெக்கரிங் இன்கம் எடுக்க முடியுமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ அதனாலதான் we are recommending and encouraging you to explore this business. ஸோ உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட் கட்டாயமும் கிடையாது. யூ கேன் எக்ஸ்ப்ளோர் ஃபார் 30 days risk free and then you can take a call. So again, it's time to go for the day, but any questions, any clarifications, please feel free to reach us in our website or in our social media platforms. We are more than happy to help you. So meendum sandipom. Any last closing thoughts? That's all. Okay, have a wonderful weekend, wonderful week. See you next time. Bye bye, take care. நன்றி, வணக்கம். Thank you.